இப்ப கூகுள் டிவி வாங்கலாமா? ஆண்ட்ராய்டு டிவி வாங்கலாமா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்றாங்க. 2ம் ஒண்ணு தான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கூகுள் டிவில வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம மொபைல் ஃபோனுக்கு நம்ம மொபைல் ஃபோனு ஸ்கேனிங் கேட்கும். ஸ்கேன் பண்ண உடனே நம்ம மொபைல் ஃபோன்ல இருக்க அக்கவுண்ட் வந்து அப்படியே அந்த டிவிக்கு மாறி போயிடும். நம்ம செல்ஃபோன்ல நம்ம என்னென்ன நம்ம யூஸ் பண்றோமோ, அது எல்லாம் அப்படியே டிவிக்கு போயிடும். இதே ஆண்ட்ராய்டு டிவில பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமேசான் பிரைம் யூஸ் பண்றோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி அப்ளிகேஷனுக்கு தனித்தனி அக்கவுண்ட் கேட்கும். இல்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணாலும், அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லும். இது வந்து கூகுள் டிவில அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் நீங்க வந்து கூகுள் டிவில லாகின் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க மொபைல் ஃபோன்ல நீங்க என்ன பார்த்தாலும் டிவில போயிட்டு அங்க வந்து சேவ் ஆயிடும். செல்ஃபோன்ல நம்ம பர்சனலா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கங்க. இதே பசங்க வீட்ல போயிட்டு டிவி ஆன் பண்ண உடனே, நம்ம பார்த்த வீடியோ அங்க கண்டிப்பா தெரியும். அது ஹோம் பேஜ்ல வந்துரும். இது வந்து ஒரு ரிஸ்க்கானது தான் இது. கூகுள் டிவி வாங்குறவங்க தனி ஒரு அக்கவுண்ட் போட்டுங்க டிவில. மொபைல் ஃபோன்ல நீங்க யூஸ் பண்ற அக்கவுண்ட் அந்த டிவில போடாதீங்க. ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி ஒண்ணு தான். இன்னும் இதான் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைம் அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ணணும் கூகுள் டிவில. ஆண்ட்ராய்டு டிவில நம்ம ஒரு ஒரு அப்ளிகேஷனும் தனித்தனியா லாகின் பண்ணணும். அதே தான் விஷயம். வேற எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு டிவில பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ளிகேஷனும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏத்திக்கலாம். இப்ப நம்ம சப்போஸ் சொல்றேன், ஒரு ஜியோ சினிமா கூட சரி, ஜியோ சிக்ஸ்னா கூட ஆ ஆண்ட்ராய்டு டிவில ஏத்தி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு வெப் ஓஎஸ்ல இந்த சாம்சங் டிவில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க குடுக்குற அப்ளிகேஷன் மட்டும் தான். யூடியூப், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இது மாரி அவங்க என்னென்ன குடுக்குறாங்களோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் அத டவுன்லோட் பண்ண முடியாது. இதான் விஷயம். இன்னொரு விஷயம்னா பெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்க்ரீன் மிரர் பார்த்தீங்கன்னா, எல்ஜி டிவிலயோ, சாம்சங் டிவிலயோ நம்மளுக்கு வந்து ஸ்டில் அடிக்காத சூப்பரா கிளீனா போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூரம் இருந்தாலும் நல்லாருக்கும். ஆனா ஆண்ட்ராய்டு டிவில பார்த்தீங்கன்னா, டிவி பக்கமா இருந்தா தான் அதுவும் மொபைல் ஆண்ட்ராய்டு டிவில பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் மிரர் பார்த்தீங்கன்னா, அப்படியே லாக் ஆகும். இப்ப நம்ம ஸ்க்ரீன் மிரர் வந்து ஆண்ட்ராய்டு டிவில நம்ம பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இதே வீட்ட விட்டு வெளில போயிட்டாக்கா, நம்மளுக்கு வந்து டிவில பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அடிக்கிற மாரி இருக்கும். லாக் ஆகும். இதே ஒரு சாம்சங் டிவியோ, ஒரு எல்ஜி டிவியோ இருந்தீங்கன்னா, அது அவங்க போடுற ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா, அது அவங்க கம்பெனிக்காரங்க தனியா ஓஎஸ் வச்சிருப்பாங்க. அவங்க ஓஎஸ்ல பக்காவா இருக்கும். ஸ்டில் அடிக்காது. கிட்டத்தட்ட நம்ம வூட்ட விட்டு வெளில இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன் மிரர் பண்ணலாம். வைஃபை சிக்னல் கூட பாருங்க. ஆண்ட்ராய்டுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துக்கு வைஃபை சிக்னல் இழுக்காது. இதே வந்து ஒரு எல்ஜிலயோ, ஒரு சாம்சங்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டருக்கு அதான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40, 50 மீட்டர் கூட சரி, பக்காவா சூப்பரா வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸ்டில் அடிக்காது. நல்லா பக்காவா இருக்கும். இப்ப நம்ம கடைக்கு வரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டிவிக்கு ஓஎஸ் வந்து முக்கியமா? நம்ம எந்த ஓஎஸ் போட்ட டிவி வாங்குறது? டிவி ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு சொல்றாங்க, கூகுள் சொல்றாங்க, வெப் ஓஎஸ் சொல்றாங்க, லினக்ஸ் சொல்றாங்க. அப்புறம் சாம்சங் கம்பெனிக்காரன் அவங்க ஒரு ஓஎஸ் சொல்றாங்க. புது புது ஓஎஸ் ஏகப்பட்ட ஓஎஸ் வருது. டிவிக்கு வாங்கும்போது நம்ம ஓஎஸும் பார்த்து வாங்கணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து ஓஎஸ் பார்த்து தான் வாங்கணும். இதே வந்து நீங்க ஒரு அமேசான் பிரைம் பார்க்கணும், இல்ல ஹாட்ஸ்டார் பார்க்கணும், இல்ல வந்து யூடியூப் பார்க்கணும். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்காரங்க குடுக்குற ஓஎஸ்லயே பக்காவா இருக்கும். இதே ஒரு ஆண்ட்ராய்டு டிவில பார்த்தீங்கன்னா, நாம தனியா அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெப் ஓஎஸ்ல இல்ல சாம்சங் டிவில பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற ஓஎஸ் மட்டும் அவங்க குடுக்குற அப்ளிகேஷன் மட்டும் தான் பக்காவா வேலை செய்யும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. அது இன்ஸ்டால் பண்ண முடியாது. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்ட்ராய்டு போகாம அவங்களே தனியா வந்து ஓஎஸ் ரெடி பண்ணி குடுக்குறாங்க. ஏன்னா, யூஸ் பண்ணாலும் பக்காவா இருக்கணுன்றதுக்காக தான். இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஏத்துவீங்க. நான் பிடிச்ச அப்ளிகேஷன ஏத்துவேன். அதனால எனக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனும் சப்போர்ட் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கூகுள் டிவி இல்ல ஆண்ட்ராய்டு டிவி வாங்கிக்கங்க. இல்ல எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எல்லாமே தரமா இருக்கணும். நான் வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணுவேன். வைஃபை கனெக்ட் பண்ணுவேன். எனக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து எல்லாமே லாக் ஆகாம பக்காவா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா, நீங்க கம்பெனி டிவில இந்த சாம்சங் டிவில போடுற ஓஎஸ் பெட்டரா தான் இருக்கும். எல்ஜி டிவில போடுற ஓஎஸும் பெட்டரா தான் இருக்கும். நீங்க கண்ட கண்ட டிவில எல்லா டிவிலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப வரதுல பார்த்தீங்கன்னா, கூகுள் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு லாக் ஆகும். வேற எதுவும் இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்லி எப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா லாக் ஆகும். கண்டிப்பா லாக் ஆகுது. அதான் பிரச்சனை. வேற எதுவும் இல்ல. நம்ம நினைக்கிற அப்ளிகேஷன் கண்ட கண்ட அப்ளிகேஷன் எதுவுமே ஏத்திக்கலாம். சிசிடிவி கேமரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து அ கூகுள் டிவிலயும், ஆண்ட்ராய்டு டிவிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டி முக்கியம். எனக்கு வந்து பக்காவா இருக்கணும். எனக்கு வந்து டிவி லாக் ஆகாம சூப்பரா இருக்கணும்னா, நீங்க எல்ஜி டிவில இருக்க ஓஎஸ் இல்ல சாம்சங் டிவில ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ற ஓஎஸ் நல்லா பக்காவா தான் பண்ணி தருவாங்க. அதுக்கு அந்த டிவில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இந்த செக்யூரிட்டி பேட்ச்ல குடுப்பாங்க. அப்டேட் குடுப்பாங்க. இதே நீங்க லோக்கல்ல வாங்குற ஆண்ட்ராய்டு டிவி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 வருஷத்துல 1 வருஷத்துல கூட ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருவாங்க. நமக்கு 1 வருஷம் குடுக்குறாங்கன்னா, 1 வருஷம் தான் ஒர்க் ஆகும். 2 வருஷம் குடுக்குறா 2 வருஷம் தான் ஒர்க் ஆகும். இதே நீங்க சாம்சங், எல்ஜில பார்த்தீங்கன்னா, அவங்க 5 வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் குடுப்பாங்க. அப்டேட் குடுப்பாங்க. அதனால அவங்க குடுக்குற அப்ளிகேஷன் வந்து என்னைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சும்மா மார்க்கெட்ல கிடைக்கிற டிவி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அதான் வராங்க.
வாங்கும்போது யூடியூப் ஓடிச்சு, அமேசான் பிரைம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம் கழிச்சு எனக்கு வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கு காரணம் இதான். அவங்க ஆண்ட்ராய்டுல இருந்து அவங்க அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரு லைசென்ஸ் குடுத்துருப்பாங்க. 1 வருஷம் தான் யூஸ் பண்ற மாரி. அதுக்கப்புறம் அந்த லைசென்ஸ் கேன்சல் பண்ண மாட்டாங்க. கேன்சல் பண்றவங்க கம்பெனிக்காரங்க அப்படி கிடையாது. கம்பெனிக்காரங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதான் விஷயம். ஆண்ட்ராய்டு டிவிக்கு இந்த மத்த கம்பெனி டிவில ஓஎஸ்க்கும் இதான் டிஃபரெண்ட்டு. இது புரிஞ்சிருந்தா, அதுக்கப்புறம் வேற எதனா தகவல்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா, நான் நீங்க வந்து மெசேஜ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு உடனே பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.